அவங்க 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 சொன்னதுல இதுவரை வாக்குறுதிகள் நிறைவேற்றவில்லை அப்படின்ட்டு சொன்னதுல ஏதாவது பொய் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்னு ரெண்டு சொல்லிட்டு உங்ககிட்ட கேட்கிறேன். நீங்க எனக்கு அதுக்கு தயவு செஞ்சு பதில் சொல்லுங்க. நேத்து எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரியினுடைய ஸ்போக்ஸ் பர்சன் ரந்தீர் ஜெய்ஸ்வால் அவருடைய பேரு, அவர் நேத்து ஒரு பிரஸ் மீட் ஒன்னு கொடுத்துட்டு சொன்னாரு, உக்ரைன் ரஷ்யாவுடைய யுத்தத்துல இந்தியாவை சேர்ந்த 12 பேர் இறந்திருக்கிறாங்க. 12 பேர் இறந்திருக்கிறாங்கன்னா ரஷ்யாவுடைய ராணுவத்தில் சேர்ந்து, சரிங்களா? 16 பேர் காணோம். 96 பேரை திருப்பி கூட்டிட்டு வந்திருக்கிறோம் அப்படின்ட்டு. இரண்டாவது, அந்நிய செலாவணியினுடைய கையிருப்பு, ஃபாரின் எக்ஸ்சேஞ்சினுடைய கையிருப்பு வரலாறு காணாத அளவிற்கு பின்னோக்கி போயிட்டு இருக்கு நம்ம கிட்ட. இந்தியாவுடைய சரித்திரத்திலே இல்லாத அளவுக்கு டாலருக்கு நிகரான ரூபாயின் மதிப்பு இன்னைக்கு 86 ரூபாய் 17 பைசா அளவிற்கு வந்துடுச்சு. இதனால அந்நிய செலவாணியின் கையிருப்பை தக்க வைக்கணுங்கிறதுக்காக ரிசர்வ் வங்கி தலையிடுது அப்படிங்கிற காரணத்தினால் இருக்க கையிருப்பு ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே போயிட்டு இருக்குன்ட்டு. இதெல்லாம் வாக்குறுதிகளை நிறைவேற்றாததனுடைய வெளிப்பாடுதான் அப்படிங்கறது நான் உங்ககிட்ட சொல்றேன். வேலையில்லா திண்டாட்டம் அதிகரிச்சிருக்கு அப்படிங்கறதுடைய வெளிப்பாடுதான். இங்க இருந்து போய் இங்க நீங்க அக்னி பாத்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தீங்க. ஆனா அதில் சேர தயாராக இல்லாத இந்தியர்கள் எங்க போறான் அப்படின்னா ரஷ்யாவுக்கு போய் ராணுவத்துல சண்டை போட்டு 12 பேர் சேர்த்திருக்கான்ட்டு அபிஷியல் ஸ்டேட்மெண்ட் இந்தியன் கவர்மெண்ட் கொடுத்திருக்கு. நீங்க டாலருக்கு நிகரான ரூபாய் எங்கேயோ போயிட்டு கிடக்குது அதல பாதாளத்துல. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னா நாங்க 2500 ரூபாய் 3 ஸ்டேட்ல கொடுத்துட்டு இருக்கோம்னு சொல்றீங்க. இங்க டெல்லியிலையும் கொடுக்க போறேன்னு சொல்றீங்க. ஆனா ஊர்ல வேற எந்த ஸ்டேட் கொடுத்தாலும் அந்த ஸ்டேட்டை மிக கேவலமா பேசுறீங்க, கொடுக்க கூடாதுன்னு சொல்றீங்க. உங்களோட ஐடியா தான் என்ன? அதாவது சகோதரி ஹசீனா சயீத் சொன்னாங்க, டெல்லியில என்னமோ இவங்க நாங்க பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாங்க ஆட்சிக்கு வந்துட்டா சுவிஸ் வங்கியில இருக்கிற பணத்தெல்லாம் கொண்டு வந்துருவோம், 15 லட்சம் ரூபாய் ஒவ்வொரு வீட்டுக்கு கொடுப்போம்னு சொன்னதா சொன்னாங்க. அது திட்டவட்டமா இவர்கள் கட்டமைக்கிற ஒரு பொய். இவங்க நேரட்டிவ் சொன்னாங்கல்ல, அதை நான் சொல்லல, பொய். அதெல்லாம் பாதாளம். முழு பூசணிக்காய் தூக்கி சோத்துல அமுக்கிறது எப்படி செல்வம் சார் கிட்ட தான் கேட்டு சொல்லலாம். உங்க மேனிஃபெஸ்டோல இல்ல 15 லட்சம் கொடுக்குறீங்கன்ட்டு. கொஞ்சம் அவரை பேச விடுங்க மேம், அப்புறமே பேசுங்க ப்ளீஸ், தயவு செஞ்சு கெஞ்சி. ஐயோ மேடம் கொஞ்சம் அமைதியா இருங்க மேடம். மீன் மார்க்கெட்டா என்ன ஏமா? அதாவது உங்க நேரம் கிடையாதுமா, நாகரிகத்தை கத்துக்கிடுங்க மேடம். எப்படி கலந்துக்கணும்ங்கிற நாகரிகம் தெரியல. நீங்க கேட்ட ஆல் இந்தியா காங்கிரஸ்ல நான் இன்சார்ஜ். நீங்க அமைதியா இருங்க. தேவலமா பர்சனல் அட்டாக்லாம் பண்ணீங்கன்னா அவ்வளவுதான் மரியாதை. அமைதியா இருங்க பாருங்க. முதல்ல நாகரிகத்தை கத்துக்கிடுங்க மேடம். கொஞ்சம் அமைதியா இருங்க மேடம். முதல்ல நாகரிகமா பேசுங்க. ஐயோ சார் பர்சனல் அட்டாக்லாம் பேசுறதுன்னா அவ்வளவுதான். முதல்ல நாகரிகமா நீங்க பேசுங்க. ஹசீனா மேடம் கொஞ்சம் அமைதியா இருங்க மேடம். அவர் பேசாம என்ன உங்களை என்ன போனா விட நான் சொன்னேன். மேடம் கொஞ்சம் அமைதியா இருங்களா மேடம், கொஞ்சம் அமைதியா இருங்களா, ஒரு பேசி முடிச்சோன்னு பேசுங்களா ப்ளீஸ் மேம். கொஞ்சம் கெஞ்சி கேட்டுக்கிறேன் மேம். சரிங்க சார் சரிங்க சார் சரி மேம் ப்ளீஸ். அண்ணா கொஞ்சம் நீங்க பேசுங்கண்ணே. இல்ல கெஞ்சி கேட்கிற அளவுக்கு அநாகரிகத்தோட உச்சமா இருக்கு அவங்க. அண்ணே பரவாயில்ல நீங்க விடுங்க. தேவையில்லாம பேசக்கூடாது, மேட்டரை பேசுங்க. என்ன பர்சனல் அட்டாக் பண்ணீங்கன்னா நான் பேசுவேன் தான். டாபிக் பேசுங்க சார், டாபிக் பேசுங்க. எப்படி பேசணும்ங்கறத கத்துக்கிடுங்கம்மா. என்னத்தை கிழிச்சாங்கன்னு கேக்கீங்களா? என்ன அர்த்தம்? ஒரு பெண் பேசுறதா சகோதரி சகோதரி மேடம் இது அனுமதிக்க. ஐயோ மேடம் அனுமதிக்காதீங்க. அண்ணே அண்ணே செல்வனே அனுமதிக்காதீங்க. அண்ணே செல்வனே கொஞ்சம் அண்ணே செல்வனே கொஞ்சம் இங்க பாருங்களேன். கொஞ்சம் நீங்க தயவு செஞ்சு நான் கேட்ட கேள்வி கொஞ்சம் பதில் சொல்லுங்க. அவங்கள பத்தி பேசாதீங்க. இல்ல நீங்க அவங்கள பத்தி பேசாதீங்க, தயவு செஞ்சு சொல்லுங்க ப்ளீஸ். அதாவது வேற ஒண்ணு இல்லண்ணே, பாரதி அதாவது போற போக்கில இப்ப எனக்கு வேலை கொஞ்சம் சுலபம். ஏன்னு கேட்டா இவங்களுக்கு ஆம் ஆத்மிக்கு தான் போட்டி. எதை காங்கிரஸுக்கும் ஆம் ஆத்மி அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு தான் போட்டி. ஏன்னு கேட்டா அரவிந்த் கெஜ்ரிவால் மகால் கெட்டினது தப்புன்னு சொல்லி அவங்க சொல்றாங்க.
அரவிந்த் கெஜ்ரிவால் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்று டெல்லி மக்கள் சொல்வதாக இந்த அம்மா சொல்றாங்க. அதுல காங்கிரஸ் சொல்லுது எங்களுக்கு இதுல வேலை கிடையாது. எங்களுக்கு என்ன வேலைன்னா மக்களுடைய நம்பிக்கையை பெற்று மீண்டும் ஆட்சி அமைத்து கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்கிற பொறுப்புணர்ச்சி தான் எங்களுக்கு இருக்கு. ஏன்னு கேட்டா கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் எப்படி 7 தொகுதிகளிலும் மக்கள் வாக்களித்து எங்களுக்கு வெற்றியை தேடி தந்தார்களோ அதை போல 70க்கு 70 பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்று எதிர்கட்சிகளே இல்ல முக்து பாரத் காங்கிரஸ் முக்து பாரத் என்று சொன்ன பாத்தீங்களா, அந்த நிலைமைக்கு காங்கிரஸ் போய்கிட்டு இருக்கு. எங்களுக்கும் ஆம் ஆத்மிக்கும் தான் போட்டி, காங்கிரஸ் களத்துல கிடையாது. அதனால நான் என்ன சொல்றேன்னா காங்கிரஸ் கட்சி இப்ப எங்க அவங்களுக்கு எதிரி யாரு? பாரதிய ஜனதாவா ஆம் ஆத்மியா? நீங்க மாநிலத்தில் அவங்க அந்த இந்த சட்டமன்ற தேர்தலுக்காக எதிரில நிக்கிறாங்க. நீங்க அதை விடுங்க. எனக்கு நீங்க சொல்லுங்க, இந்த ஒரு விஷயம் சொல்லுங்க. நீங்க இலவச திட்டங்களை எதிர்க்கட்சிகள் வழங்கினால் அந்த மாநிலத்தில் மக்களை ஏமாற்றுகிறார்கள்னு பேசுற நீங்க இன்னைக்கு நீங்க கொடுக்கறீங்களே, நீங்க ஏமாத்தலையா? நாங்க அப்படி ஏமாத்துறோம்னு சொல்லல, கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்கன்னு சொல்றோம். கொடுத்த வாக்குறுதியை இன்னைக்கு தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படல. அதுதான் பிரச்சனைய. இன்னைக்கு இப்போ நடந்து முடியுதா? இப்போ பொங்கல் ஒரு 4-5 நாளைக்கு நான் முன்னால வந்த பொங்கலுக்கு 1000 ரூபாய் கூட கொடுக்க முடியல. அதனால இப்ப இப்படிப்பட்ட மோசமான பித்தலாட்டு அரசியலை நாங்கள் எதிர்க்கிறோமே தவிர மக்களுக்கு போய் சேரட்டும் சார். லஞ்சம் இல்லாத ஊழல் இல்லாத ஒரு நேர்மையான அரசியல் வரட்டும். இவங்க லஞ்ச கூட்டணி சொல்ல விட மக்களுடைய பணத்தை கொள்ளையடிப்பதற்காகவே அரசியல் கட்சிகளிலே பணியாற்றக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவாலை போன்றவர்கள், அவர்களை தூக்கி பிடிக்கிற காங்கிரஸ், ஹேமந்த் சோரனை தூக்கி பிடிக்கிற காங்கிரஸ், இவங்க எல்லாம் முடிஞ்சு போச்சு சார். எங்களுக்கு களத்துல எதுவுமே கிடையாது. அண்ணே இங்க பாருங்களேன். நீங்க நிஜமாலுமே நீங்க சொல்றபடி இருந்தீங்கன்னா நான் இந்த தலைப்பை எடுத்திருக்க மாட்டேன். நீங்க 10,000 கோடி ரூபாய் ஊழல் பண்ணிருக்காரு அஜித் பவார்னு சொல்லிட்டு இந்த நாட்டினுடைய பிரதம மந்திரி பேசுறாரு. 10 நாள் கழிச்சு அவர் அதே மாநிலத்தினுடைய துணை முதலமைச்சராக பதவியேற்கிறார். நீங்க எல்லாம் இந்த சட்டமன்ற தேர்தல் நடந்து மகாராஷ்டிரால நடந்து முடிந்த பிறகு அவருடைய முடக்கப்பட்ட 1000 கோடி ரூபாய் சொத்துக்களை விடுவிக்கிறது மத்திய புலனாய்வு ஏஜென்சிகள். நீங்க இன்னைக்கு ஊழல் இல்லாம நடத்துங்க அப்படின்னா இது என்ன? எனக்கு ஒண்ணுமே புரியல. எதிர்கட்சிகள் எல்லாம் ஊழல் பண்ணுது, உங்க கூட சேர்ந்து என்னது இது? ஒண்ணு செய்யுங்களேன். சுப்ரீம் கோர்ட் இருக்கு, டெல்லி ஹைகோர்ட் இருக்கு. நீங்க சேலஞ்ச் பண்றதுக்கு உங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்கு? டெல்லியில ஒரு நீதிமன்றம், உயர் நீதிமன்றம் ஒண்ணு இருக்கா இல்லையா? டெல்லியில ஒரு தலைமை நீதிமன்றம், மாநில தலைமை நீதிமன்றம் இருக்கு. அதனால இப்ப டெல்லி மக்கள் என்ன நினைக்காங்கன்னு கேட்டா, இந்த மாநிலத்திற்கு ஒரு நல்ல வளர்ச்சி வேண்டும் என்று சொன்னால் மத்தியில் ஆட்சி நடத்துகிறவர்கள் மாநிலத்திலும் ஆட்சி நடத்தினாதான் அந்த வளர்ச்சி திட்டங்கள் நேரடியாக உடனடியாக வரும் என்று டெல்லி மக்கள் நம்புகிறார்கள். நீங்க கூட பார்த்திருப்பீங்க, கருத்து கணிப்புகள் எல்லாம் பார்த்திருப்பீங்க. எல்லா கருத்து கணிப்புகளிலும் பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய வெற்றி பெறும் சொல்றாங்க. காங்கிரஸ கணக்கிலே வைக்கல. காங்கிரஸ் களத்துல இல்ல, கணக்கில் இல்லை. கணக்கில் இல்லாத காங்கிரசுக்காக என் அருமை சகோதரி ஹசீனா அவர்கள் மிக கடுமையான வார்த்தைகளால போராடுறாரு. அது அவருடைய விஷயம். அவங்க அந்த பார்ட்டியுடைய என் பேரை இழுக்காதீங்க. இந்த பார்ட்டியோட அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர். அப்ப நீங்க பேசுங்க, என்னையே இருக்கிறீங்க. உங்க பார்ட்டியை பத்தி பேசுங்க. நான் செல்வம், ஏன் இப்படி பேசுறீங்க? நான் கேட்டுட்டு இருக்கேன். நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்கண்ணே, கொஞ்சம் அமைதியா இருங்க அண்ணே. செல்வனே சகோதரிட்ட ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். சகோதரி நீங்க அரவிந்த் கிட்ட பேசுங்க, என்கிட்ட ஒண்ணு பேச வேண்டாம். நான் உங்ககிட்ட பேசிருக்கீங்க இல்ல, நான் நீங்க பேசவே வேண்டாம், நான் பேசிக்கிறேன். நான் இன்னொரு கேளுங்க. பாரதிய ஜனதா கட்சியை கண்டிக்கிற உரிமை உங்களுக்கு இருந்தால் உங்களை விமர்சிக்கிற உரிமை எனக்கு இருக்கிறது. நீங்க கேளுங்க. பாரதிய ஜனதாவை கண்டிக்கிற உரிமை உங்களுக்கு இருந்தால் உங்கள் கட்சியை உங்களை விமர்சிக்கிற உரிமை எனக்கு இருக்கு. நீங்க உடனே பேசிடாதீங்க. நாகரிகத்தை பத்தி எங்களுக்கு நீங்க சொல்லி தராதீங்க. எங்களுக்கு சொல்ல அதுக்கு நான் கருத்துப்பூர்வமா பதில் சொல்றேன்.
மேடம் என்ன ஒரே பேசுறாரு?